ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷாஸ் டைரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு நான் இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேங்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் எடுத்து வச்சிருங்க. இதுக்கு நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சோம்பு, பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் சோம்பு ஆட் பண்ணிட்டேன். பட்டை சேர்த்துக்கோங்க, கிராம்பு சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பே லீஃப் ஒரு 3 துண்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே பொரிஞ்சு வரும். இப்படி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஆனியனை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கணும், கருகிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கணும். இப்போ இது சீக்கிரமாகவே பொரிஞ்சு வர்றதுக்காண்டி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கறதுனால ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி 3 தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, நம்ம இது செய்கிற வரைக்கும் இது ஊறினா போதும். இப்போ பாருங்கள், இந்த கலருக்கு வந்துருச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது புதினா சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையும் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே இந்த ரைஸ்க்கு ரொம்பவுமே ஃப்ளேவர் கொடுக்கும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நம்ம மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அப்பயே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இது ரொம்பவுமே மசிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ரொம்ப மசிஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன்.
தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த இஞ்சி பூண்டு பிடிக்கவே இல்லை. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நம்ம இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பே குட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். செமையாக பசிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கொதிக்குது பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் போல் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி எல்லாமே இப்படி எப்படி ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் உப்பை விட நம்ம கல்லுப்பு போடுறதுனால ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பக்கத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதனால நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், டக்குன்னு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீட் பண்ணதுனால. இப்போ நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னு. ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்கலை. கொஞ்ச நேரம் இந்த ப்ராசஸ் செய்கிற வரையும் தான் நம்ம ஊற வச்சிருந்தோம். இந்த அளவே நமக்கு போதும். இப்போ நம்ம அரிசி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனில் ஜூஸ் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ லேசாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுட்டு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்கு மேலே வெயிட் வைங்க, மறந்துடாதீங்க. இப்போ நான் 20 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், நம்மளோட வெரைட்டி ரைஸ் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவில் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே அளவில் நான் சொன்ன மெத்தட் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது பிளெயின் பிரியாணி அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.